காங்கிரசின் முன்னாள் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர் சந்தித்து வருகிறார். அதை நேரடி காட்சிகளை பார்ப்போம். அவர் காங்கிரஸில் சேர்ந்த பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய செயலாளராக நியமித்து பெருமைப்படுத்தினார். ஆந்திரா தெலுங்கானா மாநிலத்திலே பொறுப்பாளராக நியமித்தார். அதற்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை ஏறக்குறைய பல பேர் அந்த பொறுப்பை விரும்பினார்கள், கேட்டார்கள். இருந்தாலும் வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வகித்த தமிழ்நாட்டில் முக்கியமான பதவி, தலைமை பதவி காங்கிரஸில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவி தான். அந்த உயரிய பதவியை எனக்கு தலைவர் ராகுல் காந்தி தந்து தமிழக காங்கிரசுக்கு பாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை தந்தார். இதற்கெல்லாம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் என்னை தலைவராக நியமித்தார். அவர் என்னை மாற்றவோ தலைவர் பதவியிலிருந்து எடுக்கவோ மாற்றவோ அதற்கான முழுமையான அதிகாரம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு உண்டு. அவர் என்ன முடிவெடுத்தாலும் நான் அவர் மேல் கொண்டிருக்கிற அன்பால், மதிப்பால், பாசத்தால், அவர் மட்டுமல்ல தியாக தலைவியான அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் மீது கொண்டிருக்கிற பக்தியால், அன்பால், அதுபோல தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களை நான் தனிப்பட்ட முறையிலே கூட நன்றாக அவரோடு எனக்கு பழக்கம் இருந்தது. அந்த காலத்தில் நான் அமைச்சராக இருந்த காலத்தில் இருந்து இப்படி அந்த குடும்பத்தோடு நான் கொண்டிருக்கிற ஒரு மரியாதை, பாசம், தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு கொண்டிருக்கிற நேசம் ஆகியவற்றின் அடிப்படையில் என் வாழ்நாள் முழுது மட்டுமல்ல என் சந்ததியினரும் கூட காங்கிரஸ் கட்சியிலே தொடர்ந்து பணியாற்றி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் காங்கிரஸிற்கும் தொடர்ந்து நானும் சரி, என் தலைமுறையும் சரி, எதிர்காலத்திலேயும் சரி பாடுபடுவோம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு அவர் சொல்லுகிற வழியிலே மேலும் தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்காகவும் நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி புதுச்சேரி உட்பட 40 இடங்களிலேயும் வெற்றி பெறுவதற்காகவும் என்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு, நான் காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது எப்படி அல்லும் பகலும் அயராது தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று காங்கிரஸ் வளர்ச்சிக்கு பாடுபட்டேனோ, இதைவிட இன்னும் பலமாக முழு வேகத்தோடு, முழு வீச்சோடு காங்கிரஸ் கட்சியிலே தொடர்ந்து அதனுடைய வளர்ச்சிக்காக, நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிக்காக தொடர்ந்து பாடுபடுவேன். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்ற ஒன்றிற்காக எந்த தியாகத்தையும் நான் செய்ய, காங்கிரஸுக்காக செய்ய தயாராக இருக்கிறேன். எனக்கு நிறைய பொதுவாக நான் அவருக்கு நன்றி தெரிவித்தேன். எனக்கு செயலாளர் கொடுத்தாரு, தலைவர் கொடுத்தாரு. காங்கிரஸில் 2.5 வருஷம் காங்கிரஸில் தொடர்ந்து தலைவராக இருக்கிறதெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸில் அதுவே ஒரு பெரிய சாதனை தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனால் 2.5 வருஷம் எனக்கு தலைவராக இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை அவர் தொடர்ந்து தந்தார். அதற்கெல்லாம் சேர்த்து நன்றி தெரிவித்தேன். அவர் நான் மிக சிறப்பாக பணியாற்றினேன், எனக்கு வாழ்த்தும் தெரிவித்தார். காரண காரியங்களை இந்த தேர்தல் நேரத்தில் என்னை மாற்றிட்டு புது தலைவர் போட்டிருக்கிறாரு. புது தலைவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதற்கான என்ன காரணம்னு அவர் எனக்கு சொல்ல வேண்டியதும் இல்லை, நான் அவற்றை காரணம் கேட்க வேண்டியதும் இல்லை. அவர் என்ன முடிவெடுத்தாலும் அந்த முடிவை அவருடைய மேல் அபிமானம் வச்சிருக்கிற ராகுல் காந்தியினுடைய அன்புக்குரியவனுங்கிற முறையிலேயும், அவர் மீது அன்பும் பாசமும் கொண்டிருக்கணுங்கிற முறையிலேயும் அவர் எடுக்கிற எந்த முடிவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். காரண காரியம் நான் சொல்ல வேண்டியதில்லை, அவரிடத்துல கேட்க வேண்டியதும் இல்லை, அவர் என்கிட்ட சொல்ல வேண்டியதும் இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழக மாநில தலைவராக யாரையாவது நியமித்தாலோ
உடனடியாக தலைவர் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் 7 மாதத்திலே வந்து கடிதங்கள் வரும். உடனே 1 வருஷம் 1.5 வருஷத்திலே மாத்திடுவாங்க. நீங்க ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலாக நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய அதுவே ஒரு சாதனை, அதுவே சாதனை தான். நீங்க சாதனை நீங்க சொல்றீங்க, இல்லைன்னு சொல்ல. உங்க மேல எந்த ஒரு புகாரும் இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சி தலைமையிடம் வந்தது மாதிரி தெரியல. ஆனா இந்த இப்ப தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில உங்களை மாத்துறதுக்கு என்ன காரணம்? ராகுல் காந்தியிடம் யாராவது புகார் சொல்லதன் அடிப்படையில வந்து மாத்தினாங்களா? இன்னொன்னு, நீங்க வெளிநாடு சென்றிருக்கும் போது ரஜினிகாந்தை சந்தித்ததாக ஒரு தகவல் இருக்கு. அதன் அடிப்படையில தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு இது வந்து தெரியப்படுத்தி யாரோ உங்களை நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சார், ரஜினிகாந்த் என்னுடைய நண்பர், 40 வருஷமா நண்பர். ரஜினிகாந்தை பார்க்கறதுக்கு அமெரிக்கா போய் தான் பார்க்கணும்னு வேண்டியதில்லை, அவர் இருக்கிறதுலே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போதைக்கு அப்போது நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவர் ஒன்றும் அரசியல் கட்சியும் தொடங்கலை. இதெல்லாம் தவறான செய்திகள், வதந்திகள். அமெரிக்காவில் நான் போயிருந்தேன். என்னுடைய குடும்பத்தினர், என்னுடைய மகள், மருமகன், பேரன் பேத்தி இருக்காங்க, பார்க்க போனே தவிர திரு ரஜினிகாந்த் அவர்களை அமெரிக்காவில் போய் பார்க்கறதுக்காக நான் போகலை. அங்கே அவர் இருந்திருக்கலாம், ஆனால் நான் சந்திக்கவும் இல்லை. தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் என் மேலே எந்த புகார் உங்களுக்கு தெரியும், புகார் அடிப்படையிலாம் நீக்கலை. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் ஒரு தலைவரை மாற்றின பிறகு அந்த தலைவரை கூப்பிட்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் 1/2 மணி நேரம் இதுக்கு முந்தி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த வரலாறு இருந்தால் எனக்கு சொல்லுங்க. அதனால இல்லை ஒரே நிமிஷம், அதனால என் மேலே அன்பு இருக்கிறதுனால தான் என்னை கூப்பிட்டு பேசுகிறாரு. நாங்கள் நேற்று மாற்றிருக்காங்க, இன்னைக்கு வந்து நான் தான் பார்க்குறேன், பார்த்து பேசிட்டு போகிறேன், சந்தோஷமாக வரேன், மகிழ்ச்சியாக வரேன். எங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டோங்கிறதெல்லாம் நான் வெளியே சொல்ல முடியாது, சொல்ல வேண்டியதும் இல்லை, சொல்ல முடியாத காரணங்கள்லாம் சொல்ல வேண்டியதும் இல்லை. பேசுனேன் சந்தோஷமா தமிழ்நாட்டில் தலைவர்களை கூப்பிட்டு பேசுறது வழக்கம் இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எப்படி மேலும் வளர்க்குறது, எப்படி நான் என்ன செய்யணும், அதெல்லாம் சில டைரக்ஷன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்திருக்கிற அந்த வழிகாட்டுதல் படி நான் தொடர்ந்து செயல்படுறேன். வருத்தமா இல்ல அவர் பார்க்கிற வரைக்கும் எனக்கு வருத்தம் இருந்திருக்கலாம். அவரை பார்த்த பிறகு, ராகுல் காந்தி பார்த்த பிறகு நான் வந்து தலைவராக அவர் போடும்போது என்ன சந்தோஷமா இருந்தனோ அதை விட இப்ப டபுள் மடங்கு சந்தோஷமா இருக்கு. வேற ஏதாவது உறுதிமொழி கொடுத்துருக்காரு? நான் இப்ப தலைவர் பொறுப்பை உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டேன், பொதுச் செயலாளர், அதாவது ஏற்கனவே நீங்க செக்ரட்டரியா இருந்திருக்கீங்க, உங்க அகில இந்திய அளவில் ஒரு பொறுப்பாளரா இல்ல பொதுச் செயலாளரா நியமிக்கிறதுக்கான ஒரு உறுதிமொழி ஏதாவது தலைவர் கொடுத்திருக்கிறாரா? அவர் என்ன கொடுத்தாலும் கொடுக்கறதை ஏற்றுக்கிட்டு பணியாற்றுவேன். சாதாரண தொண்டனா 5 ரூபா உறுப்பினராகவே இருந்து நான் சொல்றத செய் அப்படின்னாலும் 5 ரூபா உறுப்பினராக இருந்து வேலையை பண்ணிட்டே இருப்பேன். அவர் என்ன சொல்றாரோ, என்ன வேலை கொடுக்குறாரோ அதை செய்வேன். என்ன பேசணுங்கிறதெல்லாம் வெளியே நீங்க எதிர்பார்க்கவும் கூடாது. நான் சொல்றதும் நாகரிகம் கிடையாது. இல்ல, உங்களுக்கு என்ன கேட்டிருக்காரு? தொடர்ந்து பணியாற்றுங்க, கசப்புகளை மறந்துருங்கன்ற மாதிரி ஏதாவது? கசப்பே இல்லையே மறக்கிறதுக்கு ஒரு கசப்பும் இல்லையே. தொண்டர்களை இளங்கோவன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் காங்கிரஸ் அங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, அது தொடர்பாக இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்குமா? இப்ப நீங்க தமிழ்நாடு முழுதும் தொண்டர்களை நான் அனுசரிச்சு போனா இல்லையா அப்படின்னு ஒரு சர்வே பண்ணுங்க. நீங்க தான் அடிக்கடி டிவி சர்வே பண்றீங்கல்ல, தொண்டர்கள் வந்து மேல பிரிய வச்சிருக்காங்களா, அனுசரிச்சு போனா இல்லையான்னு நீங்க ஒரு சர்வே பண்ணிட்டு அப்புறம் உங்க ரிப்போர்ட் அப்படி எதிராக இருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் அப்ப நான் பதில் சொல்றேன். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பல. என்ன டாக் இருக்கு? யார் காரணங்கிறாங்க? யார் காரணங்கிறாங்க? ப. சிதம்பரம் காங்கிரஸ் தலைவர் இல்லையா, அவர் எப்படி நினைக்க முடியும்? ப. சிதம்பரம் நண்பர், அவர் காங்கிரஸ் தலைவர் இல்ல, அவரே நினைக்க முடியாது. அவருடைய ஆதரவாளர் அழகிரி தான் வந்து இப்ப தலைவரா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால ப. சிதம்பரத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் இருந்து உங்களை ராகுல் காந்தி நீக்கியிருக்காரு அப்படின்னு பரவலாக எல்லாராலும் பேசப்படுகிற ஒன்னாக இருக்கு. அப்படியெல்லாம் யாராலையும் தலைவர் ராகுல் காந்திக்கு அழுத்தம் கொடுத்து அவரை நிர்பந்தப்படுத்தக்கூடிய சக்தி இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில தான் பணியாற்றுவீங்களா? காங்கிரஸ் கட்சியில நான் மட்டும் இல்ல சொல்றேன், என் தலைமுறையும் சேர்ந்து எதிர்காலத்தில் பணியாற்றும். நன்றி. தேர்தல்ல இதே நான்சென்ஸ் அப்செட். அமமுக என்ன கட்சி அது? இப்பதான் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காரு. நான் தான் திமுக கூட்டணி இருக்கு, திமுக கூட்டணி 40லயும் ஜெயிக்கும்னு சொல்றேன். அப்புறம் அமமுக கூட்டணி எங்க இருந்து வருது? அதுல ஏங்க நான்சென்ஸுங்க, அட்டர் நான்சென்ஸ். நான் தான் சொல்றேன், திமுகவும் காங்கிரஸும்
புதுச்சேரி உட்பட 40லையும் ஜெயிக்கணும்னு நான் சொல்றேன், கூட்டணி இருக்குன்னு சொல்றேன். அப்புறம் அமமுகவில் பாப்பீங்களா, ரஜினிகாந்த் வந்து அமெரிக்காவில் பாத்தீங்கன்னு கேட்கறதுல திருநாவுக்கரசர் வந்து எப்பவுமே வந்து இன்னொரு கேள்வி எனக்கு தேர்தலில் போட்டியிடுவீங்களா? தேர்தலில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னால் அவர் சொல்ற இடத்துல போட்டியிடுவார். அவர் போட்டியிடாதேன்னு சொன்னா போட்டியிட மாட்டேன். அவர் போட்டி போடுங்கன்னா போட்டியிடுவார். இல்ல, திருநாவுக்கரசர் எப்பவுமே செய்தியாளர்கள் டெல்லியில பேச நல்ல சந்தோஷமா ஜாலியா மகிழ்ச்சியா பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு பேசும்போது ஒரு மாதிரி ஒரு அழுத்தமா ஒரு கோவமா இருக்கிற மாதிரி ஐயோ, இல்ல எங்க சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்கேன், எங்க கோவப்படுறேன்? இல்ல, அது திருப்பி ஒரு அதெல்லாம் இல்லை, நான் சந்தோஷமா இருக்கேன். பணியில் தொண்டை கட்டி இருக்கு. ஒரு அங்கேருந்து நண்பர்கள் நிறைய ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பேச வேண்டியிருக்கு, பேசிக்கிட்டே இருக்கேன். சில பேருக்கு கேட்குறாங்கல்ல, வருத்தப்படாதீங்க, நான் வருத்தப்படுறோம் அடிச்சு சில பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். இந்த மாதிரி ஃபோனில் பேசி குளிர்னால தொண்டை கட்டியிருக்கே தவிர தொண்டைக்கும் உள்ளே இருக்க மனசுக்கும் சம்மந்தம் இல்லை. தொண்டை கம்மி இருக்கலாம், ஆனால் மனசு உற்சாகமாக இருக்கிறது, அவ்வளோதான். சார், இன்றைய சந்திப்பை நீங்க appointment கேட்டீங்களா, இல்ல அவர் கூப்பிட்டாரா சார்? இதெல்லாம் உங்களை பார்த்துட்டேன், பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே இந்த ஆராய்ச்சியெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? இந்த இல்லை, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நான் தலைவராகிற காலத்தில் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து தலைவர்கள் சொல்கிற காரியங்களை எல்லாம் மத்திய இங்கே பிஜேபி, இங்கே இருக்கிற பிஜேபிக்கு எதிராக, அங்கே இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிராக நடைபெற்ற அனைத்து போராட்டங்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட தமிழ்நாட்டில் மிஸ் ஆகலை. எல்லாத்திலையும் உடன் இருந்த மாவட்ட தலைவர்கள், வட்டார தலைவர்கள், ஏஐசிசி, பிசிசி, மாவட்ட நிர்வாகிகள், வட்டார நிர்வாகிகள், தொண்டர்கள், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுதும் கூட இருந்து பணியாற்றிய தொண்டர்கள் எல்லோருக்கும், அனைத்து நிர்வாகிகளுக்கும் உங்கள் மூலமாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.